கொஞ்சம் கவனமா பாருங்களேன். கோடாரியால ஒரே அடி அந்த அப்பாவி மாடு கீழே சரிஞ்சு விழுந்துருச்சு. சாகுற அந்த கடைசி நிமிஷத்துல கூட நான் என்ன தப்பு பண்ணேன்னு அதுக்கு தெரியல. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நாள் முழுக்க வயல்ல வேலை பார்த்துட்டு பக்கத்துல இருந்த நாய்க்கிட்ட எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுது. அந்த நாயோ குதிரை கிட்ட போய் மாட்டுக்கு வேலை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லுது. இப்ப குதிரை பன்றி கிட்ட போய் நாளையில இருந்து இந்த மாடு வேலை பார்க்காதுன்னு சொல்லுது. இதை கேட்ட பன்றி முதலாளி கிட்ட ஓடி போய், முதலாளி நீங்க நிறைய வேலை வாங்குறீங்களாமா, நாளைக்கு மாடு உங்களை முட்டை பிளான் பண்ணுதுன்னு சொல்லுது. அவ்வளவுதான். முதலாளி அந்த மாட்டை பார்க்கிறார். பல வருஷமா ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவருக்காக நைட்டு பகல் உழைச்ச அந்த மாட்டை அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்பி கொல்ல முடிவு பண்ணிட்டார். அடுத்த நாள் எதுவுமே தெரியாத அந்த மாடு வழக்கம் போல முதலாளிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா அதுதான் அதோட கடைசி நாள்னு பாவம் அதுக்கு தெரியாது. சைக்காலஜில இதை இன்ஃபர்மேஷன் டிஸ்டார்ஷன் சொல்லுவாங்க. ஒரு தகவலை நீங்க நேரா சொல்லாம பல பேரை கடந்து வரும்போது உண்மை கொஞ்சம் கொஞ்சமா மாறி கடைசியில நீங்க சொல்லாத ஒரு கதையா மாறிடும். புரியுதா உங்களுக்கு? ஆறுதல் தேடுறதுக்காக எல்லாருக்கிட்டையும் உங்க கஷ்டத்தை போய் சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா இங்க சில பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பதிலா அந்த விஷயத்த அவங்களுக்கு சாதகமா எப்படி யூஸ் பண்றதுதான் யோசிப்பாங்க. சோ எது சொல்லணும்னாலும் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட டைரக்டா சொல்லுங்க. நடுவுல புரோக்கர் வச்சுக்காதீங்க ப்ளீஸ். இந்த வீடியோ உங்க கூட கனெக்ட் ஆச்சுன்னா ஐ அக்ரின்னு காமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்க. வாழ்க்கை